Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த வெஜிடபிள் நூடுல்ஸை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு பண்ண போறேன். சாஸ் கூட எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. வாங்க ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதை கொதிக்கிற தண்ணியில ஆட் பண்றேன். இப்ப இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப 4ல இருந்து 5 நிமிஷம் போல வேக வச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அடுத்ததா ஒரு கடாய் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பீஸ் பட்டை போடுறேன். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2ல இருந்து 3 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும். வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட 10ல இருந்து 15 பீன்ஸ் பொடியா நறுக்கி நான் ஆட் பண்றேன். 2 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் இது கூட 2 கேரட் நீல வாக்குல கட் பண்ணி அதையும் ஆட் பண்றேன். ஒரு கொடமிளகா அதையும் ஆட் பண்ணிக்கங்க. 100 கிராம் அளவுக்கு கோஸ் அதையும் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. நூடுல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தனியா உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ 2ல இருந்து 3 நிமிஷம் போல இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது. மூடி வச்சு குக் பண்ணீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்போ ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் போல நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. வெஜிடபிள் உங்களுக்கு ஃபுல்லா குக் ஆகக்கூடாது. ஒரு 75% போல குக் ஆனாவே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்ல உப்பு சேர்த்திருக்கோம். நூடுல்ஸ்க்காக மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நான் ஆட் பண்றேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் போல மிக்ஸ் பண்ணா போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.